இன்னைக்கு நம்ம வயல்ல என்ன வேலைன்னு பார்க்கலாங்களா? நம்ம வயலுக்கு தென்னந்தோப்புக்கு தண்ணி பாய்க்கணும்ட்டு எடுத்துக்கிட்டு போனா, அங்க எனக்கு முன்னாடி புல்லு வளர்ந்து கிடக்கு. அந்த புல்ல வெட்டி எடுத்து செதுக்கி எடுக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி நான் தண்ணி எடுத்து விட்டதுனால, தண்ணி நான் முன்னாடி வருவேனா, நீ முன்னாடி வெட்டுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பறக்க பறக்க நம்ம எப்பவும் போல வேலையை ஆரம்பிச்சு வெட்டிட்டு, தென்னை மரத்து வாய்க்கால்ல எடுத்து விட்ட தண்ணி எனக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் பறக்க பறக்க வெட்டியும் பார்க்குறேன், வெட்டி முடிக்க முடியல. அப்புறம் நானும் எவ்வளவோ வெட்டி பார்த்தேன், வெட்டி முடிக்க முடியல. அப்புறம் நம்ம தண்ணி வாய்க்கால்ல வரும், நானும் குனிஞ்சிட்டு பிடுங்குறேன், உட்காந்து பிடுங்குறேன். இந்த புல்லு ஆவற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால நானும் முடிஞ்ச வரைக்கும் என்னால புல்லை பிடுங்கி எடுத்து போட்டுட்டு ஒரு வழியா அரையும் குறையுமா பிடுங்கிட்டேன். ஆனா இருந்தாலும் தண்ணி பாய்க்கணுமே, அங்க வீட்டுல ஆடு கத்துமேன்னு சொல்லிட்டு நானும் ஆட்டை பார்க்க வந்துட்டேன். ஆட்டுக்கு வந்துட்டு தீனி சாப்பாடு அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு செண்டை விட்டு கீழே இறங்குனா, கீழே ஒரு செல்ல குட்டி அழகா கீழே ஓடிக்கிட்டு இருந்தது. சரி, அதை விரட்டி நம்ம மேல விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமேன்ட்டு வந்தாச்சு. நம்ம மாடு வயலுக்கு ஓட்டிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம தொட்டி எல்லாம் நிரப்பி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா தொட்டிலாம் தண்ணியை மொண்டு ஊற்றி வச்சுட்டு, அதுக்கு ரெடியா தவிடெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம எப்பவும் போல மாட்டை ஓட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு வயலுக்கு. அங்க போன மாட்டுக்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு அது கூட சண்டை பண்ணி, மாடு வயலுக்கு ஓட்டிக்கிட்டு போனாவே பச்சை புல்லெல்லாம் பார்த்துட்டு ஒரே கும்மாளம் தான். சரி, இந்த மாட்டை கம்பி அடிச்சு கட்டிட்டு நம்ம அடுத்த மாட்டை கம்பி அடிச்சு கட்டலாமேன்ட்டு அந்த பக்கம் போய் அந்த மாட்டை